ஒரு ஊர்ல ஒரு பெரிய செல்வந்தர் ஒருத்தவன் இருந்தானாமா. அவன் எப்ப சந்தைக்கு போனாலும் ஏதாவது ஒரு உணவு பொருளை வாங்கிட்டு வந்து வீட்ல அமைதியா உட்கார்ந்து ருசிச்சு சாப்பிடுற பழக்கம் அவனுக்கு இருக்காமா. அதே வீட்ல வேலை பார்க்குற வேலைக்காரன் ஒருத்தவனுக்கு வந்து இந்த செல்வந்தர்கிட்ட என்ன சாப்பிட வாங்கிட்டு வந்தாலும் அவனோட அறிவால அத கொஞ்சம் வாங்கி டேஸ்ட் பார்க்குற பழக்கம் அவனுக்கு இருந்துச்சாமா. வழக்கம் போல ஒரு நாள் வந்து அந்த செல்வந்தர் சந்தைக்கு போயிட்டு ஒரு டம்ளர் நிறைய கட்டி தயிர் வாங்கிட்டு வந்தாராமா. இந்த முறை இந்த தயிரை வந்து அந்த வேலைக்காரனுக்கு நம்ம தரக்கூடாது. அவன் என்ன சொன்னாலும் சரி, நம்ம அவனுக்கு கொடுக்க கூடாது. உஷாரா நம்மளே அதை குடிச்சிடணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி வீட்டுக்கு போனானாமா. அத பார்த்த உடனே வேலைக்காரன் வந்து, ஐயா டம்ளர்ல எண்ணெய் இருக்கு அப்படின்னு ஆர்வமா கேட்டானாமா. அதுக்கு அந்த செல்வந்தர் வந்து, சுண்ணாம்பு வாங்கிட்டு வந்திருக்கேன், இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டா வயிறு எரிஞ்சு உயிரே போயிரும் அப்படின்னு சொல்லி சொன்னானாமா. எக்காரணம் கொண்டும் இது தொடக்கூடாது, நீ போய் இன்னைக்கு தோட்டத்துல உழுதுட்டு வா, வேலையெல்லாம் பாரு போ அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டானாமா செல்வந்தர். அனுப்பி வச்சுட்டு கிச்சன்ல எடுத்துட்டு போய் அந்த தயிரை வச்சுட்டு வந்துட்டானாமா. ஐயா நம்ம கிட்ட ஏதோ மறைக்கிறாரு, நம்ம இவருக்கு சரியான பாடத்தை கத்து கொடுக்கணும்னு சொல்லி வேலைக்காரன் ஒரு முடிவு பண்ணானாமா. ஐயா வெற்றிலை பாக்கு போடணும், அந்த டம்ளர்ல இருக்கிற சுண்ணாம்பு கொஞ்சம் எனக்கு தரீங்களா அப்படின்னு கேட்டானாமா. உடனே செல்வந்தர் கோவமாயி, நான் உன்கிட்ட என்ன வேலை சொன்னேன், போய் முதல்ல தோட்டத்தெல்லாம் உழுதுட்டு வா, அப்புறமா தரேன் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டானாமா. கொஞ்ச நேரத்திலேயே போய் மாட்டை ஓட்டிக்கிட்டு போய் வேலை பார்த்துட்டு கொஞ்ச நேரத்துல திரும்ப வீட்டுக்கு வந்தானாமா. வேலைக்காரன் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் உடனே வந்து வேலைக்காரனை பார்த்து ஐயா கேட்டாராம், என்னப்பா வேலைலாம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்டாராமா. அதுக்கு வேலைக்காரன் வந்து, ஐயா எந்த வேலையுமே என்னால செய்ய முடியல, மாடு கட்டுனா ஒரு மாடு கட்டனா இன்னொரு மாடு கயிறை அறுத்துட்டு ஓடுது, இப்படி இருக்கும்போது நான் தோட்டத்தை போய் எப்படி உழுதுட்டு வர்றது அப்படின்னு சொல்லி கேட்டானாமா. அதுக்கு செல்வந்தர் உடனே கோவப்பட்டு, வேலை செய்ய சொன்னா விளையாட்டு காமிட்டுறியா அப்படின்னு சொல்லி முதுகுலையே ஓங்கி அடிச்சிட்டாராமா. அவ்வளவுதானா. செல்வந்தரை பார்த்து, ஐயா என்னை இது வரைக்கும் அடிச்சதே கிடையாது இத்தனை நாள்ல, நீங்க வந்து என்னை அடிச்சிட்டீங்க, இனி நான் உயிரே வாழ மாட்டேன், நீங்க டம்ளர்ல வச்சிருக்கிற அந்த சுண்ணாம்பை குடிச்சிட்டு நான் சாகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் சமையல் அறையில அந்த டம்ளர்ல இந்த தயிர் கட்டி தயிரை மொத்தத்தையுமே குடிச்சிட்டானாமா. வேலைக்காரனை ஏமாற்ற நினைச்சா கடைசியா நம்மளே ஏமாந்து போயிட்டோமேன்னு சொல்லிட்டு செல்வந்தர் மனசுலயே நினைச்சுக்கிட்டு அங்கேயே நின்னுட்டு இருந்தாராமா. இந்த கதையில இருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம பிறரை ஏமாற்றணும்னு நினைச்சோம்னா கடைசியா நம்ம தான் ஏமாந்து போவோம். அதனால யாரையும் ஏமாத்தாம நேர்மையா இருப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.